அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு டிஆர்பி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் நம்பர் 10. யூனிட் நம்பர் 10ல் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 4 செக்மெண்ட் இருக்குது, அதாவது 4 பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா என்னங்க, ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். தேர்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ஃபிசிக்ஸ். ஃபோர்த் பார்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன, எலக்ட்ரானிக்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத சின்னதாக நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக எலக்ட்ரானிக்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டெஃபினிஷன், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டெஃபினிஷன். ஜென்ரல் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா the science dealing with the development and application of devices and systems involving the flow of electrons in a vacuum, in gaseous media and in semiconductors. என்ன சொல்லுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, science dealing with development and application. இப்போது இந்த டெவலப்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் ஆகிறது அப்படின்னா, டிமாண்டிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ். எப்போல்லாம் ஒரு நியூ மெட்டீரியல்ஸ் வருதோ அப்போ தான் அந்த ஓல்டு டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ், குறைபாடுகள் களையப்பட்டு நமக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி நமக்கு கிடைக்குது. அப்போது இதில் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன சார் சொல்கிறீங்க, மெட்டீரியல்னால் எனக்கு புரியலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ உதாரணத்துக்கு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 தலைமுறை கணிப்பொறிகள் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன். இந்த ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் என்ன சார் சொல்கிறாங்கன்னா, முந்தைய தலைமுறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் களையப்பட்டு அட்வான்ஸ்டு, இன்னும் எஃபிஷியன்சி மற்ற பயன்கள்லாம் அதிகமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா சொல்லணும். அதுக்கு என்ன தேவைன்னா அந்த நியூ மெட்டீரியல். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா வேக்கம் டியூப், செகண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். இப்போ இந்த டிரான்சிஸ்டர், வேக்கம் டியூப் ரெண்டுக்கும் உள்ளது பார்த்தீங்கன்னா, வேக்கம் டியூப் நிறையா சைஸ் ஆக்குபை பண்ணிக்கும், அதனுடைய காஸ்ட்டும் அதிகம், அது எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி. பட் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது சைஸ் கம்மி, காஸ்ட் கம்மி, எஃபிஷியன்சி அதிகம். அதுக்கப்புறம் ஐசி, integrated circuits, third generation of computer. Then fourth generation of computer பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க, மைக்ரோ ப்ராசஸர். தென் ஃபர்ஸ்ட் வேக்கம் டியூப், செகண்ட் டிரான்சிஸ்டர், தேர்ட் ஐசி, ஃபோர்த் மைக்ரோ ப்ராசஸர், ஃபிஃப்த் ஒன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரோபோட்டிக்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்ஜனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஜென்ரல் டெஃபினிஷன் தான் இங்கே பார்த்தோம். அடுத்தது மாடர்ன் டெஃபினிஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா, the science dealing with the development and application of devices and systems involving the flow of electrons in semiconductors. நமக்கு நல்லா தெரியும், 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி வரைக்கும் 1944 வரைக்கும் நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன டிவைசஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா வேக்கம் டியூப் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டிரான்சிஸ்டர் வேக்கம் டியூபை ரீப்ளேஸ் பண்ணும்போது ரெவல்யூஷன், மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுது, எல்லா லெவல்லையுமே புரட்சி ஏற்படுது. அதனால தான் இந்த மாடர்ன் டெஃபினிஷன் டைரக்டாகவே சொல்லிட்டாங்க, த சயின்ஸ் டீலிங் வித் தி டெவலப்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டிவைசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இன்வால்விங் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தி செமிகண்டக்டர்ஸ். சரிங்களா? இதுதான் இன்ட்ரோடக்ஷன். நம்மளுடைய சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் முதல்ல நமக்கு கொடுத்துருக்க பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ஸ். நமக்கு ஜென்ரலாக நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் சிஸ்டம் இருக்குது: டெசிமல், ஆக்டல், பைனரி, ஹெக்ஸாடெசிமல். இந்த ஒவ்வொரு நம்பர் சிஸ்டம் என்ன, ஒரு நம்பர் சிஸ்டத்திலிருந்து இன்னொரு நம்பர் சிஸ்டம் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். யூனிட் நம்பர் 10, நம்பர் சிஸ்டம். என்ன நம்பர் சிஸ்டம்ஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு: டெசிமல், பைனரி,
ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெசிமல். ஸோ டெசிமல்னு என்ன சொல்கிறோம்? டெசிமலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம்? ராடிக்ஸ். டெசிமலுக்கு இன்னொரு பேர் என்னங்க? ராடிக்ஸ். The decimal number system is what we most commonly use. நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் சிஸ்டம் தான் the decimal number system. It is composed of 10 symbols. It is composed of 10 symbols. நமக்கு நல்லா தெரியும் 0 to 9. So 0 to 9 அப்படிங்கிறது தான் the 10 symbols. அப்போ using these digits you can express any quantity. It is also called the base 10 system because it makes use of 10 digits. அதான் நம்ம நல்லா தெரியும். ஸோ 0 to 9 குள்ள இருக்கிறது வந்து 10 digits. அதனால நம்ம பேஸில் 10 அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போ பேஸில் வந்து 10 அப்படிங்கிற சிம்பிள் இருந்துச்சுனாவே அது என்ன நம்பர் சிஸ்டங்க? டெசிமல் நம்பர் சிஸ்டம். பாருங்க கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். டெசிமல் நம்பர் சிஸ்டம் 256 45.61. சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி நம்ம பொசிஷன் கொடுக்குறோம்? தட் மீன்ஸ் வெயிட், தசமம் நம்ம சொல்லுவோம். சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம் 1 10 100 அந்த மாதிரி. அதான் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட் டு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். எல்எஸ்டி அப்படிங்கிறது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட், எம்எஸ்டி அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைட்லேருந்து நம்பர்ஸ் கொடுத்துட்டு வரணும். ஈக்குவலன்ட் வெயிட்டு. ஸோ 10 to the power 0, 10 to the power 1, 10 to the power 2. சரிங்களா? இதுதான் டெசிமல் நம்பர் சிஸ்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பைனரி. ஸோ இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ மோரோவர் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், ரிமோட் சென்சிங்கு, ரேடார் கம்யூனிகேஷன்ஸ், சேட்டலைட் கம்யூனிகேஷன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன். இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மோரோவர் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா டிரான்சிஸ்டர், ஐசி, இதில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் பற்றி படிக்கிறது தான் இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். சரிங்களா? அதில் இந்த பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் சிஸ்டம். ஏன்னா இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் சிக்னல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது இந்த பைனரி தான். நம்ம வந்து என்னதான் சிஸ்டத்துக்கு வந்து ஆடியோ ஃபைல் கொடுத்தாலும் சரி, வீடியோ ஃபைல் கொடுத்தாலும் சரி, அல்லது ஜேபெக் ஃபைல் கொடுத்தாலும் சரி, அல்லது பிடிஎஃப் ஃபைல் கொடுத்தாலும் சரி, வேர்ட் ஃபைல் கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் அந்த சிஸ்டம் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோன்னா பைனரி நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். 0 or 1. அதான் பைனரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனிங்க. இன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் a binary number is number expressed in the base 2 numeral system or binary numeral system which uses only two symbols, typically 0 and 1. 0 and 1 இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? low or high. 0ங்கிறத லோன்னு சொல்லுவோம், 1ங்கிறத ஹைன்னு சொல்லுவோம். சரிங்களா? The base 2 numeral system is a positional notation with radix of 2. எப்படி நம்ம பேஸ் டெசிமல் 10 சொல்கிறோமோ அதே மாதிரி இதில் 2ன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஈச் டிஜிட் இஸ் ரெஃபர் டு எஸ் ஏ பிட்டு. ஸோ ஒவ்வொரு டிஜிட்டுமே நம்ம என்னங்க எடுத்துக்க போகிறோங்க? பிட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கோம். 110 112 111101.11112. இது பைனரி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த டேட்டா உடைய மெமரி ஸ்பேஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ 0 or 1 அப்படிங்கிறது வந்து 1 பிட்டுன்னு சொல்லியிருக்கோம். 1 பிட். அப்போ 1 byte equaled how many bits? 1 byte equaled how many bits? கண்டிப்பாக கேட்பாங்க. 1 bits equaled how many bytes அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க? 8 bits. அதான் அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கோம். 10100101. அப்போ அந்த 8 பிட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு பைட். மறந்துடாதீங்க. ஸோ அடுத்த விஷயம்,
இந்த மெமரியை சில கால்குலேஷன் சொல்கிறோம் பாருங்க. கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் 1 பிட்னா என்ன? 1 பிட்னா 0 ஆர் 1 அப்படிங்கிறது தான் 1 பிட்டு. அடுத்து ஒரு பைட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்? 8 பிட்ஸு. 1 பைட் அப்படிங்கிறது சொல்கிறோம் 8 பிட்ஸு. அடுத்து ஒரு கிலோ பைட் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறோம்? 1024 பைட்ஸ். அடுத்து ஒரு மெகா பைட் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறோம்? 1024 கிலோ பைட். அடுத்து ஒரு ஜிகா பைட் அப்படிங்கிறத சொல்கிறோம் 1024 மெகா பைட். அடுத்து ஒரு டெராபைட் அப்படிங்கிறத சொல்கிறோம் 1024 ஜிகா பைட். ஒரு பெடாபைட் எப்படி சொல்கிறோம்? 1024 டெராபைட். ஒரு எக்ஸாபைட் ஈக்குவல் 1024 பெட்டாபைட். ஒரு ஜிட்டாபைட் ஈக்குவல் 1024 எக்ஸாபைட். ஒரு நோட்டாபைட் ஈக்குவல் 1024 ஜிட்டாபைட். ஒரு புரோனோட்டோபைட் ஈக்குவல் 1024 ஓட்டோபைட். ஒரு ஜியோப்ரோடைப் ஈக்குவல் டு 1024 புரோனோட்டோபைட். இதுதான் ரொம்ப முக்கியம், புரோனோட்டோடைப். அது போக இந்த இடத்துல பாருங்க 1024 பைட்ஸ் ஈக்குவல் டு 1 KB. ஸோ 1 KBங்கிறது என்ன சார் அப்படின்னா 1024 பைட்ஸ். ஸோ 1024 பைட்ஸ் ஈக்குவல் டு 1 KB. ஸோ இது போக நிப்பிள். ஸோ நிப்பிள் எப்படி கேட்பாங்கன்னா பிட்ஸ்லையும் கேட்பாங்க, பைட்ஸ்லையும் கேட்பாங்க. இப்போ நிப்பிள் பிட்ஸில் கேட்டாங்கன்னா 4 பிட்ஸு. நிப்பில் வந்து பிட்ஸில் கேட்டாங்கன்னா 4 பிட்ஸு. இதே பைட்டில் கேட்டாங்கன்னா 0.5 பைட். நிப்பிள் பைட்டில் கேட்டாங்கன்னா 0.5 பைட்டு. அப்போ ஒரு வேர்டுங்கிறது எவ்வளோ லென்த்னா 16 பிட்டு. ஒரு வேர்டுங்கிறது என்னங்க? 16 பிட்டு. அப்போது 16 பிட்டுன்னு சொல்லலாம், அல்லது 2 பைட்டு. ஏன்னா ஒரு பைட் ஈக்குவல் 8 பிட்ஸு இல்லைங்களா? அப்போது ஒரு வேர்டில் 16 பிட் இருக்குது, அப்போது 2 பைட் இருக்குது. இப்படி கூட கேட்கலாம் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு வினா நமக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாமே 1024 தான். இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து எக்ஸாடெசிமல். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருக்கோம்? டெசிமல் பார்த்துருக்கோம், பைனரி பார்த்துருக்கோம், அப்புறம் இந்த மெமரி மெஷர்மெண்ட் பார்த்தோம். ஸோ எக்ஸாடெசிமல், the word hexadecimal means 16. so hexadecimal na 16 அர்த்தம். because this type of digital numbering system uses 16 different digits from 0 to 9 and A to F. அப்போ இது பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 0 to 9 as usual நம்ம டெசிமலில் என்ன பண்ணுவோமோ அதே தான் எடுத்துக்க போகிறோம். ஆஃப்டர் 10 வந்தால் ஏன்னு எடுத்துக்கணும், 11 வந்தால் B, 12னா C, 13னா D, 14னா E, 15னா F அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதான் வந்து 0 to 9 and A to F அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா E4C 16, 96A 16 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுபோக இந்த டேபிள் காலம் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் சிஸ்டத்தையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பைனரி, டெசிமல், எக்ஸாடெசிமல். பைனரி, டெசிமல், எக்ஸாடெசிமல் பாருங்கள். ஸோ டெசிமலும் எக்ஸாடெசிமலும் 0 to 9 வரைக்கும் ஒன்றா இருக்கும். ஸோ 10 அப்படிங்கும்போது ஏவாக மாறிடும், 11ங்கும்போது B, 12ங்கும்போது C, 13ங்கும்போது D, 14ங்கும்போது E. இந்த டேபிள் காலம் பாருங்கள், மறுபடியும் ஒரு தடவை காட்டுறேன். அடுத்து லாஸ்ட் 15னா நமக்கு E, 15னா E. அடுத்து ஆக்டல் பாருங்கள். ஸோ டெசிமல் பார்த்துட்டோம், பைனரி பார்த்துட்டோம், எக்ஸாடெசிமல் பார்த்துட்டோம், இப்போ ஆக்டல். ஸோ இந்த ஆக்டல்னு என்ன பாருங்கள், இந்த ஆக்டல் நியூமரல் சிஸ்டம் ஆர் ஆக்ட் ஃபார் ஷார்ட். ஆக்டல்னா ஷார்ட்டு, ஷார்ட்டாக நம்ம சொல்லக்கூடியது. இஸ் த பேஸ் 8 நம்பர் சிஸ்டம் அண்ட் யூசஸ் டிஜிட் 0 to 7. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் என்ன பண்ணுறோம் 0 to 7 வரைக்கும் இருக்கிறது, 0 to 7 வரைக்கும் இருக்கிறது தான் நமக்கு வந்து ஆக்டல் நம்பர் சிஸ்டம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்துருக்கோம், என்ன பார்த்துருக்கீங்க? டெசிமல்னா என்ன, பைனரினா என்ன, ஹெக்ஸாடெசிமல்னா என்ன, ஆக்டல்னா என்ன அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்வர்ஷன். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 17 அப்படிங்கிற ஒரு டெசிமல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இந்த டெசிமல் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணணும். அதை டிவைட் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தெரியும். ஸோ ஃபைனல் வரைக்கும் நான் டிவைட் பண்ணணும். தென் எடுத்து எழுதும் பொழுது நான் என்ன பண்ணணும், கீழே இருந்து மேலே எடுத்து எழுதணும். அப்போ இந்த 17க்கு ஈக்குவலண்ட்டான பைனரி பார்த்தீங்கன்னா 10001 அப்படிங்கிறது தான் இந்த 17க்கு ஈக்குவலண்ட்டான பைனரி. ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு டெசிமல் நம்பர்லேருந்து பைனரி கன்வர்ஷன், ஒரு டெசிமல் நம்பர்லேருந்து ஒரு பைனரி கன்வர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒன்றும் இல்லை, நம்ம சிம்பிளாக 2ஆல் டிவைட் பண்ணணும் இந்த மாதிரி. சரிங்களா? ஓகே, அடுத்து போகலாங்களா? இப்போ நமக்கு எப்படி எக்ஸாமில் கேட்பான் அப்படின்னா இந்த மாதிரி இன்டீஜர்ஸாக கேட்க மாட்டாங்க. எந்த மாதிரி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? ஃப்ராக்ஷன்ஸ். அப்போது ஃப்ராக்ஷனில் கொடுத்து கேட்கும்போது என்ன பண்ணணும், அங்கே ஃபுல் நம்பர்ஸ் இன்டீஜர்ஸ் கொடுத்தாங்கன்னா டிவைட் பண்ணணும். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்க என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், பெருக்கணும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து 2ஆல் நான் பெருக்கணும்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.625. அப்போது இந்த டெசிமலுக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்து எகைன் நான் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடியது 1.25. அடுத்து நான் பண்ணுறது 0.25, 0.50, அடுத்து 0.50, 1.0. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், கீழே எடுத்து எழுதும் பொழுது இது எப்படி எழுதணும். ஸோ இன்டீஜர்ஸ்னால் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கீழேருந்து மேலே போகணும். இப்படி ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா மேலேருந்து கீழே நோக்கி எழுதணும். அப்போது 0101 பேஸ் 2 அப்படின்னா பைனரி, பேஸ் 2 அப்படின்னா பைனரி. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 0.6875 இதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி. அப்போ ஆஸ் யூஷுவல் சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு. பாருங்கள், 0.6875 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 1.375 வரும். ஆக்சுவலாக இந்த இடத்துல 0 வரக்கூடாது, 1.375 வரும். அப்போது அடுத்த மல்டிப்ளிகேஷனுக்கு நான் 0.375 மட்டும் எடுத்துக்கணும். அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 0.75. அடுத்த மல்டிப்ளிகேஷன் 0.75 மட்டும் எடுத்துக்கணும், எனக்கு கிடைக்குது 1.5. அடுத்ததுக்கு 0.5. இப்போது மேலேருந்து கீழே எழுதணும்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னங்க, 0.6875. the decimal equal to 0.1011, 0.1011 அப்படிங்கிறது தான் இதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரி நம்பர். அடுத்து நீங்கள் இதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணலாம், அல்லது நானே போட்டும் காட்டுவேன். ஸோ அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்டீஜர், அடுத்து ஃப்ராக்ஷன் மட்டும். இது ரெண்டும் சேர்த்து பண்ணால் எப்படி அப்படிங்கிறது தான். ஸோ இது இன்டீஜர்ஸ் அப்படிங்கும்போது ஆஸ் யூஷுவல் டிவைட் பண்ணணும். இந்த பக்கம் ஃப்ராக்ஷன் இருக்கும்போது ஆஸ் யூஷுவல் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டையும் சேர்த்து எழுதுறது தான் இதுக்கான சொல்யூஷன். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் டெசிமல் டு பைனரி. இப்போ டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். ஸோ பாருங்கள், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ 254510 அப்படிங்கிறது டெசிமல், இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல். இப்போ இதை 16ஆல் வகுக்கணும். எதால் வகுப்பீங்க? 16ஆல் வகுக்கணும். வகுக்கும்போது ரிமைண்டர் என்ன வருதோ அதை அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டு என்ன பண்ணணும், இதையும் நம்ம கீழேருந்து மேலே தான் எழுதணும். அப்போ என்ன சொல்லியிருக்கேன், 0 to 9னா ஆஸ் யூஷுவல் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? 0 to 9. ஸோ 10 வந்தால் ஏ போடணும் சொல்லியிருக்கேன், 11 வந்தால் பி போடணும், 12 வந்தால் சி, அந்த மாதிரி 15 வந்தால் என்ன போடணும், எஃப் போடணும். அப்போது எடுத்து எழுதும் பொழுது எப்படி எழுதுவீங்க நீங்கள், இந்த 2545க்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே எழுதணும். ஆக்சுவலாக அப்போது இது எப்படி இருக்குன்னா 9F1 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். 9F1,
9F1 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். சரி, நான் கீழே இருந்து மேல் நோக்கி எழுதணும். அப்போ 9F1. சரிங்களா? அடுத்து இதுதான் முன்னாடி சொன்ன விஷயம். 374.37 இந்த டெசிமலுக்கு ஈக்குவலண்டான என்னதுங்க, ஹெக்ஸாடெசிமல். அப்போது இந்த ஃபுல் நம்பர்ஸை தனியாக நான் 16ஆல் எடுத்துக்கணும். இதை ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணணுங்க, 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே ப்ராசஸ் தான். டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும் எடுத்து நான் 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். தென் ஸோ 0 to 9 இருந்தால் ஆஸ் யூஷுவல் அப்படியே எடுத்துக்கணும். மோர் தென் 10 அப்படிங்கும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர்ஸை நான் வந்து பிட் பண்ணணும். பாருங்கள், 5EB8 5EB8 5EB8. இப்போ 5EB8 போட்டிங்க அப்படின்னா ஸோ 374.37க்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல் 176.5EB8 அப்படிங்கிறது தான் இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஹெக்ஸாடெசிமல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். இப்போ டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்கோம், டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன். இதை 8ஆல் டிவைட் பண்ணணும். அவ்வளோதான். என்ன பண்ணணும், 8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ டிவைட் பண்ணோம்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிரும். இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அடுத்து பாருங்கள், டெசிமல் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போது ஆஸ் யூஷுவல் இது சேம் ப்ராசஸ் தான். மல்டிப்ளிகேஷன் 8ஆல் பண்ணிவிட்டு டெசிமலுக்கு அப்புறம் இருக்க நம்பர் எடுத்து அகைன் நம்ம 4 ஸ்டெப்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் நம்பர், இந்த டெசிமலுக்கு ஈக்குவலண்ட்டான ஆக்டல் நம்பர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல், டெசிமல் டு ஆக்டல். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது பைனரி அண்ட் டெசிமல் நம்பர் கரஸ்பாண்டன்ஸ். இங்கே பாருங்கள், டெசிமலுக்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான பைனரியும் பாருங்கள் 4 பிட்ஸ் கொடுத்துருக்குங்களா, 4 பிட்ஸு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். ஸோ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் எப்படி பண்ணுவோம், ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரைட் சைட்லேருந்து அதுக்கு டெசிமல் பொசிஷன் வெயிட் கொடுத்துட்டு வரணும். 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3 அப்படின்ட்டு. 2 power 0னா 1, அப்போது 2 power 1னா 2, அப்போ 2 இங்கே 0ங்கிறனால 0 போட்டுக்கிட்டோம். ஸோ 2 power 2னா 4, 2 power 3னா 8. அப்போது 8 + 4 + 1 13. கரெக்டுங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், இது போடும்போது என்ன ஆகும், 9 கிடைக்குங்களா? ஸோ அடுத்து ஃப்ராக்ஷன் போடும்போது என்ன பண்ணணும், ஸோ ஃப்ராக்ஷன் போடும்போது மைனஸில் 2 பவரில் வைக்கணும். கொஷின்ஸ் உங்களுக்கு இப்படி தான் வரும், ஃப்ராக்ஷனில் தான் கேட்பாங்க. அப்போ ஃப்ராக்ஷனில் கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம மைனஸில் போடணும். மைனஸில் போட்டிங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு, 2 power -1, 2 power -2, 2 power -3. தென் இங்கே முன்னாடி 0 டெசிமல் இருக்கனால, டிஜிட் இருக்கனால, ஸோ 2 power 1 நான் 1/2ன்னு எழுதுவேன். 2 power -2 என்ன பண்ணுவாங்க, 1/4ன்னு எழுதலாம். ஸோ 2 power -3யை 1/8ன்னு எழுதலாம். அப்போது ஃபர்தராக 1/2 0.5ன்னு எழுதலாம். இங்கே 0ங்கிறனால 0 ஆயிடுச்சு. 1/4 0.25, ஸோ 1/8 0.25. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம், கரெக்டாக இந்த இதில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் டெசிமலை கரெக்டாக எழுதி ஆட் பண்ணணும். ஸோ மோரோவர் நம்ம தப்பு பண்ணுற டெசிமல் தான் தப்பு பண்ணுவோம். அந்த தப்பு பண்ணுற ஆன்சருமே கொஷினில் ஆன்சரில் கொடுத்துருப்பாங்க. அப்போ செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு என்ன பண்ணுவோம், அதை செலக்ட் பண்ணிடுவோம். ஆனால் டெசிமல் கரெக்டாக எழுதி ஒரு தடவை 20 தடவை கூட்டி கரெக்டாக ஆன்சர் எழுதணும். சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா இதே தான், அந்த ஃப்ராக்ஷனில் வந்து டெசிமல் நெகட்டிவில் வர மாதிரி இது ஒரு காம்பினேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும்.
ஸ்டெப் பை ஸ்டெப் நானே சால்வ் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ராக்ஷனும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனும் வரும் உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம டெசிமல் கொடுக்க வேண்டிய பொசிஷன் ஸோ ரைட் சைட்லேருந்து போகும்போது 2 power -1 2 power -2 கொடுக்கணும், லெஃப்ட் சைட் போகும்போது 2 power 0லேருந்து போகணும். கரெக்டுங்களா? இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும், கஷ்டம்லாம் இல்லை. கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் இந்த பேஜில் ரிமைனிங் பார்ட்ஸ் இருக்கிறதுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம்தான். ஸோ டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன்,